சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 பால்கடல் கடையப்படும் கடுவெண்ணையை திருமிடற்று அடக்கிய சிவனே அடைக்கலம் கால் எடுத்தடக்கிய கடவுள் நின் அடைக்கலம் கால் எடுத்து அடங்கிய கடவுள் நின் அடைக்கலம். பட்டினத்தார். உங்களுக்காக ஜனாதிபதிக்கு அனுப்பிச்ச கர்ண மனுவை ஏத்துக்கிட்டு தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சிருக்காங்க. இப்போ நான் உன்னை முழுசா நம்புறேன். நீ எப்பவுமே என் கூட தான் இருக்க போற. அவங்க சக்தியை கட்டுப்படுத்தணும்னா இந்த மந்திர சக்தியால மட்டும்தான் முடியும். உங்க புருஷனுக்கு தூக்கு தண்டனை ரத்து பண்ண சொல்லி கர்ண மனு கொடுத்திருந்தோம் இல்லையா? ஆமா ஐயா. ஜனாதிபதி கர்ண மனுவை ஏத்துக்கிட்டு தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சிட்டாருமா? ஈஸ்வரா, ஐயா நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். இந்த விஷயத்தை உங்க புருஷன்கிட்டே சொல்லிட்டேன். அவரும் ஒன்னும் அந்த பெருசா எடுத்துக்கல. ஒரு நல்ல செய்தியை சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் ஐயா. புண்ணியமெல்லாம் ஜனாதிபதிக்கு தான் போய் சேரணும். அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா. நீங்கெல்லாம் என் புருஷனை பத்தி நல்ல விதமா சொல்லவே தானே அவங்க அந்த மனுவை ஏத்துக்கிட்டாங்க. நாங்களும் எல்லாரும் அப்படி சொல்லிட மாட்டோமா? உங்க புருஷன் ரொம்ப நல்லவர், சிவபக்தர். அதனாலதான் நாங்க அப்படி சொன்னோம். கண்ணை வந்தா விஷயத்த சொல்லுங்க. நான் போன வச்சிடறேன். சரிங்கய்யா. ஈஸ்வரா, பிருந்தா கண்ணே, உங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனையில இருந்து ஆயுள் தண்டனை குறைச்சிருக்காங்களாண்டா. சாமி நமக்கு கண்ணை திறந்துட்டாருமா. காக்கை சித்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டாரு. ஈஸ்வரா, ஈஸ்வரா. கண்ணா, கண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தாமா இருந்தேன். கண்ணா, இப்பதான் மனசுல இருந்து ஒரு பெரிய பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஆமாண்டா. அதே மாதிரி இவளும் பூர்ணமா குணமாகி என்ன நடந்ததுன்னு சொன்னால்னா உங்க அப்பா விடுதலை கூட ஆயிடுவார்ல. ஆமாமா.
கண்ணா இனிமே நீ எதுக்குமே பயப்படாத. நமக்கு நல்ல நேரம் தான். நடக்க போறது எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது. ஆமாண்டா, நல்லதாவே நடக்கும். டே கண்ணா, உடனே போய் உங்க அப்பாவை பாத்துட்டு வந்துடலாமா? நாளைக்கே போலாமா? சரிப்பா, நாளைக்கே போய் பாத்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்க நடந்த விஷயத்தெல்லாம் போனை போட்டு ஜோசியர்கிட்ட சொல்லிடு. ஏன்னா அவர்தான் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. 2வது கருணை மனுவை ஜனாதிபதிக்கு கொடுக்க சொன்னாரு. நாம கொடுத்ததுனால தானே அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. சரிம்மா, சொல்லிடுப்பா. சொல்றேம்மா. சரி வாம்மா. அம்மா, ஜோதிடத்தோட மகிமைய இந்த உலகத்துக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தையும் வாங்கி அதை ரொம்பவும் கவனமா கணிச்சு உன்னை வேண்டிக்கிட்டு உன் அருள்வாக்கு மாதிரி இது நடக்குன்னு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சத்தியம் போல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராமண்ணா ஐயாவுக்கு அபிஜித் முகூர்த்தத்துல மறுமனு கொடுக்க வச்சேன். அவருக்கு மரண தண்டனை ரத்தாகும்னு கணிச்சு வேற சொன்னேன். ஆனா இது வரைக்கும் அந்த மறுமனுவுக்கு எந்த பதிலும் வரலம்மா. அப்போ சில பேர் சொல்ற மாதிரி ஜோதிடங்கிறது பொய்யான ஒண்ணா? நான் சொன்னது நடக்கலங்கிறதுக்காக நான் வருத்தப்படலம்மா. ஆனா நான் சொன்னது கேட்டு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்களே, அவங்க ஏமாந்து போலாமா? நான் சத்தியத்தை நம்புறேன். என் வாயிலிருந்து சத்தியம் போல வந்த ஒரு வார்த்தை பொய்யாகலாமா? அப்படி பொய்யாச்சுன்னா நீயே பொய்யான மாதிரி தானே. அப்படி ஒண்ணு நடந்தா ஜோதிடத்தை தூக்கி போட்டுட்டு பிட்ச பாத்திரத்தை ஏந்திக்கிட்டு நடபயணமா கைலாயத்தை நோக்கி போயிடுவேன். இனி நீ பாத்துக்க. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாரதிகே சரண்யே த்ரியம்பகே ஸ்ரீ கௌரி நாராயணே நமோஸ்துதே. கலங்காதே, காத்திரு. கலங்காதே, காத்திரு. இப்பதான் எதுவுமே நடக்கலன்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பதில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஓலை ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரு காக்கா மூலமா. காக்கை சித்தரே அவர் அம்சம் மூலமா எனக்கு ஒரு பதில் ஒண்ணு அனுப்பியிருக்காரு. அப்படின்னா அவரோட பார்வை எப்போது என் மேல இருந்துட்டு இருக்கு. காக்கை சித்தரே அவர் அம்சம் மூலமா எனக்கு ஒரு பதில் ஒண்ணு அனுப்பியிருக்காரு. அப்படின்னா அவரோட பார்வை எப்போது என் மேல இருந்துட்டு இருக்கு. கலங்காதி, காத்திரு. அம்மா வரன் தாயே. கண்ணன் வீட்டுல போன் வருது, என்னவா இருக்கும்? ஹலோ ஜோசியரே, கண்ணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா போன் பண்ணி விசாரிக்கிறியே? உன் வீட்டுக்கு வந்தா சில நேரம் வான்னு கூட கூப்பிட மாட்டேன். என்ன இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் எதுவும் இல்ல. ஆனா ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. என்ன விஷயம்ப்பா? அப்பாவோட கருணை மனுவை ஏத்துக்கிட்டு ஜனாதிபதி தூக்கு தண்டனையா ஆயுள் தண்டனையா குறைச்சிட்டாராம். இப்பதான் ஜெயிலர் போன் பண்ணி அம்மாக்கு சொல்லிருக்காரு. ஆண்டவா, இந்த நல்ல விஷயத்த உடனே அம்மா உங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். கண்ணா, உங்ககிட்ட நான் இதை எப்படி சொல்லுவேன்? கோயில்ல மனசு நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல கலங்காதே, காத்திருன்னு காக்கை சித்தர் ஓலை ஒண்ணு கொடுத்துட்டு போனாரு. ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப நீ போன் பண்ணி நல்ல விஷயத்த சொல்லிருக்க. ஜோதிடத்து மேலையும் என்னோட கணிப்பு மேலையும் எனக்கு ஒரு புது நம்பிக்கை வந்துருச்சு. கண்ணா, நீ வேணா பாரு,
நான் சொன்ன ஒவ்வொன்றும் நடக்கத்தான் போகுது. இதெல்லாம் நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். கவலைப்படாத கண்ணா, உங்க கஷ்டம் அத்தனையும் சரியாயிடும். நன்றி ஜோசியரே. அப்புறம் நாளைக்கு அப்பாவை பார்க்க நானும் அம்மாவும் ஜெயிலுக்கு போறோம். நீங்களும் வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்னப்பா, கண்டிப்பா வரேன். சரிங்க ஜோசியரே, எத்தனை மணிக்கு போறோம்னு முடிவு பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்களும் அங்க வந்துருங்க. வந்துடுறேன்ப்பா. சரி. அம்மா, இப்பதான் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டு நின்னேன். அதுக்குள்ள ஒரு நல்ல செய்தியை சொல்லி எனக்குள்ள ஒரு புது தெம்பை கொடுத்துட்டேன். இனி நான் என் வேலைகளை தொடர்ந்து நம்பிக்கையோட செய்ய போறேன். உன்னோட துணையோட. தாயே, காப்பாத்துமா. விஜய், ஹலோ. என்ன விஜய், சொல்லுங்க மாம்ஸ். குரல்ல ஒரு சின்ன உளறல் தெரியுது. தண்ணி அடிச்சிருக்கீங்களா? அப்போ ராஜ்துரையோட. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நம்பூதிரி கிட்ட போன்ல பேசினேன் விஜய். அவர்கிட்ட இந்த சித்தருங்க இன்ஜினியரையும் சர்வேயரையும் ஊரை விட்டு விரட்டி அடிச்சது. அவங்க இங்க வந்து அத்தான் கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்தது. அதனால அத்தான் எல்லாத்தையும் நிறுத்திட்டு நம்மள ஊரை விட்டு கிளம்பி வர சொன்னது. எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஒப்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, சுவாமிஜி கிட்ட நீங்க உத்தரவு வாங்கி கொடுத்தா மட்டும் பத்தாது, அங்க ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க தான் என் கூட இருந்து எல்லா ஹெல்ப்பையும் பண்ணணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஒரு சர்வேயரையும் இன்ஜினியரையும் கூட்டிகிட்டு அவரை பார்க்கறதுக்கு அவர் இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. இந்த தடவை எந்த தடங்களும் இல்லாம எல்லாமே சுமூகமா நடக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன மாம்ஸ், 2 பேரை ஏற்பாடு பண்ணி உடனே கிளம்பி வர பாருங்க. ஓகே விஜய். அப்பாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடக்கூடாது, அது மட்டும் கொஞ்சம் பாருங்க. சரியா? புரிஞ்சுதா மாம்ஸ்? அதெல்லாம் எந்த சந்தேகமும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பும் போது உங்களுக்கு கால் பண்றேன். ஓகேயா? ஓகே. சரி 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 மாம்ஸ், பாய். பாய். கண்மணி, சொல்லுமா. மாமா, இப்பதான் அப்பா அங்கிருந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணாரு. ஓ, என்ன பேசிக்கிட்டாங்க? விஜய் பேசி முடிக்கும் போதுதான் நான் அங்க போனேன். ஆனா 2 பேரும் ஏதோ பெரிய திட்டம் மட்டும் போடுறாங்க. நீங்க தான் நாங்க எல்லாருமே அங்க கிளம்பி வரணும்னு சொல்றீங்க. ஆனா உங்க பிள்ளை எதுவுமே காதுல வாங்கிக்கிற மாதிரி தெரியல மாமா. இப்பவே ஊருக்குள்ள ஜனங்க அவரை கிண்டல் பண்றத நேர்ல பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டாரு. ஃபேக்டரி ஆரம்பிக்காம இந்த ஊரை விட்டு வரமாட்டாருன்னு தான் மாமா எனக்கு. மாமா, நான் கூப்பிடுறேன் மாமா, அப்புறமா கூப்பிடுறேன். அது வந்து மாமா தான் விஜய். சோ அப்பா இந்த வேலை பார்க்க தான் உன்னை இங்க அனுப்பிச்சிருக்காரு, அப்படிதானே? இல்ல விஜய். ஸ்டாப் இட். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அப்பா உன்னை என் கூட அனுப்புனப்போ நான் எதுக்காக வேணான்னு சொன்னேன்னு இப்ப புரியுதா? என் அப்பா ஒரு பிசினஸ்மேன், எதையும் யாரையும் சந்தேகப்படுவார், அது அவரோட குணம். பட் நீயும் இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. படிச்ச பொண்ணு, டீசன்சி தெரியாத உனக்கு நான் எதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன்? எதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன்? என் அப்பாவோட ஆசைக்காக தானே. இல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் மாமா. கண்மணி, கண்மணி, சாவுங்கிறது நம்ம கையில இல்ல. அது எந்த நிமிஷமும் எப்படி வேணாலும் வரலாம். சாவுக்கு பயந்தா எதையும் சாதிக்க முடியாது. நான் சாதிக்க பிறந்தவன், சாதிக்க பிறந்தவன். Do you know that? எனக்கு துணையா இருக்க முடியும்னா நீ இங்க கண்டினியூ பண்ணிக்கலாம்.
முடியலனா வாட்ஸ் யுவர் டிசிஷன்? நான் இங்கே இருக்கேன் விஜய். நானா மாமா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். அவரா கேட்டாலும் சொல்லக்கூடாது. Do you understand that? அப்படி ஏதாவது சொன்னேன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் என் மேல நீ வருத்தப்படக்கூடாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே. I need a black coffee right now. அத்தா நான் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வெளியே போயிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஏய் உட்கார் உட்கார். என்னத்தா? ஏய் என்கிட்ட மறைக்காம சொல்லு. உங்க எல்லாரையும் ஊர்ல இருந்து கிளம்பி வர சொல்லனா இல்லையா? இப்ப கண்மணி ஃபோன் பண்ணா. அங்கே விஜய்க்கு இங்க வரதாக எண்ணமே இல்லைன்னு சொல்லி சொல்றா. நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி நீங்க 2 பேரும் ஏதோ திட்டம் போடுறதாக சொல்றா. கணேஷ் என்ன விஷயம்? அட நீங்க வேற தான். அவனை உடனே ஊருக்கு புறப்பட்டு வர சொல்லு. நீங்க என்ன அவனுக்கு ஃபோன் பண்ண சொல்றீங்க? அவன் அங்கேருந்து என் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணியான்னு என்ன கேட்டு நச்சரிக்கிறான். அவன் சொல்றதை நீங்க கேட்க மாட்டேன்றீங்க, நீங்க சொல்றதை அவன் கேட்க மாட்டேங்கிறான். தேவையில்லாம ஒரு 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். இதை பாருங்க, மாப்பிள்ளை என்ன பிளான் பண்ணிருக்காரு எனக்கு எதுவும் தெரியாதான். ஏதோ சொல்ற. இது பாருடா, இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி என்கிட்ட மறைச்சிடலாம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட தான் வந்து நிக்கணும். அது தெரியுமில்ல? தெரியும் தான். உன்ன மாதிரி ஒரு நல்லவனே இல்லாத மாதிரி பேசுறா. ஆனா செய்யறதெல்லாம் யோக்கியத்தனம். அப்படிதானே? என்ன சொல்றீங்களா உங்க பிள்ளைய சொல்றீங்களா? தப்பு செய்யறவனை விட தப்புக்கு துணை போறவனுக்கு தான் தண்டனை அதிகம், தெரியுமா? நான் எந்த தப்புக்குமே துணை போகலத்தான். இப்ப கூட நீங்க சொன்னதை அப்படியே உங்க பிள்ளை கிட்ட சொல்லிடுறேன். அவனாச்சு நீங்களாச்சு. நீங்க தப்பா நினைச்சிக்கலாம். எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் தான். நேரமாச்சு, இன்னும் ஆளை காணுமே. சார். ஹலோ, ஐ அம் கணேஷ். ஐ அம் விஷ்ணு, இன்ஜினியர். மிஸ்டர் குமார், நைஸ். என் கூட ஒர்க் பண்றேன். சார், நான் உங்களை ராமரத்னம் சார் கூட அடிக்கடி பார்த்திருக்கேன். பரமேஷ் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னார் சார். பூமி காத்தாம்பட்டிங்கிற வில்லேஜில் சுகர் ஃபேக்டரி கட்டுறதுக்கான இடத்தை பார்த்து அளந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்குண்டான எல்லா வேலைகளையும் நாங்க தான் பார்க்கணும்னு சொன்னார். எக்ஸாக்ட்லி. ஆனா நாங்க எங்களோட ஒரு சந்தேகத்தையும் கேட்டோம். என்னது? ராமரத்னம் சார் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர்கிட்ட இல்லாத ஆளுங்களா வெளியில இருந்து எங்களை எதுக்கு கூப்பிடணும்னு. இதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அது சக்தி வாய்ந்த சிவனாலயம் இருக்கிற கிராமம் இன்னும் சித்தர்கள் வாழற பூமி இன்னும் அங்க நீங்க ஏற்கனவே 2 பேரை கூட்டுக்கிட்டு போனதாகவும் அவங்களுக்கு அங்கே ஏதோ தடங்கல் ஏற்பட்டு எந்த இடத்தையும் ஃபைனலைஸே பண்ணாம திரும்பி வந்துட்டதாகவும் சொன்னார். ராமரத்னம் சாருக்கு தெரியாம தான் எங்களை அங்க கூட்டிட்டு போறதா சொன்னார். சொல்லிட்டாரா? அப்போ நீங்க என்ன டிசைட் பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. முன்னால வந்தவங்க வேற எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் சார். அதனால எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயம் உண்டு. எங்க வேலையை நிச்சயம் நாங்க கரெக்டா பண்ணிடுவோம். மிஸ்டர் விஷ்ணு, நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே எங்க நீங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்களோ நான் பயந்து போயிட்டேன். பட் ஆக்சுவலா உங்களை மாதிரி ஒருத்தர் தான் என் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு. டோன்ட் வரி அபவுட் த பேமெண்ட். நீங்க வேலையை மட்டும் அருமையா முடிச்சு கொடுங்க. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை விட அதிகமாவே மாப்பிள்ளை கொடுப்பாரு. ஓகே? ஓகே சார், ஓகே சார். பட் இதுல ப்ராப்ளம் என்னன்னா இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம கிளம்பி ஆகணும். இஸ் தட் ஓகே ஃபார் யூ? அதுக்கு என்ன சார், கிளம்பிடலாம். அப்புறம் போற வழியில பாபநாசத்துல எங்க குருஜி கேசவ நம்பூதிரின்னு இருக்காரு. அவரை போய் பார்த்துட்டு அவருடைய அருளாசியும் வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா அவர்கிட்ட அருளாசி வாங்கிட்டா அங்க போனா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன சொல்றீங்க? நல்லது தானே, அங்க போயிட்டு போகலாம் சார். ஒரு தடவை உங்களை ஜோசியர் கிட்ட நான் கூட்டிட்டு போனேனே, அவருக்கு என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த சிக்கல்ல இருந்து தப்பிச்சிட முடியாதுன்னு உங்களுக்கு தண்டனை நிச்சயம்னு சொன்னார்ல.
எனக்கு என்னமோ ராமண்ணாக்கு ஜனாதிபதியே கருணை காட்டியிருக்கிறத பார்த்தா ஆயுள் தண்டனையே குறைஞ்சிருக்கிறது நாளைக்கு தண்டனையே இல்லாம விடுதலையும் ஆகலாம் இல்லையா? என்ன வெறுப்பேத்தனே பேசுறீங்களா காளி? அமர், அப்படி இல்ல அமர், நான் நிஜத்தை தான் பேசுறேன். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராமண்ணா ஒரு கொலைகாரன். எந்த அடிப்படையில அந்த சட்டம் அவரோட கருணை மனுவை ஏத்துக்குச்சுன்னு தெரியல. இன்னைக்கு குறைஞ்ச தண்டனை நாளைக்கு இல்லாமலும் போகலாம் இல்லையா? அது மட்டும் இல்ல, நாளுக்கு நாள் அந்த பிருந்தா குணமாயிட்டே இருக்கா. அவ பேச ஆரம்பிச்சா சுலபமா அந்த ராமனுக்கு விடுதலை கிடைச்சிடும். அப்புறம் அவர் இருந்த இடத்துக்கு ஜோசியர் சொன்ன மாதிரி நீங்க தானே போய் ஆகணும்.